ஸ்கூல் தான். அங்கே தான் உன்னை உட்கார வச்சுட்டு வந்தேன். என்னாச்சு? அது அந்த பொண்ணு. போய்ட்டுருங்கடா, வந்துடுறேன். ஹே ஹாய் ரோஷினி. தேங்க்ஸ். அதான் செமஸ்டர் பில். பரவாயில்ல, பட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான். விடு, அவன் அப்படிதான். நானும் 3 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறதுலாம் ஓவர் தான். ஓவர் நல்லா சொல்லாத. அவன் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான லைஃப் வாழ்றான்னு எனக்கு தான் தெரியும். அப்படி என்ன காம்ப்ளிகேட்டட் லைஃப்? ஒரு கர்ட்டசி கூட இல்லை. பிளைண்ட்க்கு அப்படி ஒரு ஆட்டிடியூடா? ஹே, அப்படின்னா சொல்லாத ரோஷினி. நான் அவனை பற்றி யார்கிட்டையும் சொன்னதில்லை. நீ அவனை பற்றி தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். அவன் ஒன்றும் கல் நெஞ்சக்காரன் இல்லை. நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? நான், பிரியன், கிளின்ஸ், அப்புறம் மனோஜ். நாங்களாம் காமல் கார்டனில் படித்தோம். பொண்ணுங்க இல்லாத சொர்க்கம் அது. எங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா நாங்கள்லாம் கடுப்பாயிடும். ஆனால் பிரியன் மட்டும் ஜாலியாக இருப்பான். அதுக்கு ரீசன் அவன் பக்கத்து ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் அவனே எங்ககிட்ட வந்து அதை பற்றி சொன்னான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. அது வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. யாருடா? சூர்யாடா. என்னடா பயம் பேர் மாதிரி இருக்கு? அவனா நீ? நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழியில் பாப்பி அந்த பொண்ணு தானே? உனக்கு எப்படிடா தெரியும்? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா தினமும் நீ அவளை பார்க்கறதும் அவன் உன்னை பார்க்குறதும். விட்றா. ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் தேவையாடா? எக்ஸாம்ஸ் வர வருது, ரிஸ்க்டா. ப்ரப்போஸ் பண்ணிட்டியாடா? இல்லைடா. அவன் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நாங்களாம் அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னோம். இதுதான் அவன் வீடாடா? கன்ஃபார்மா? நல்லா தெரியும்டா. இங்கே தான்டா அவள் வீடு. நேற்று கூட அவளை பார்த்தேன்டா. என்னடா எனக்கு என்னமோ இங்க இருக்கிற மாதிரி தெரியல. உன் கூட வந்தான் பாரு, என்னை செருப்பாலே அடிக்கும். மச்சி ப்ளீஸ் டா. டே என் லவ்டா. நீ வேற இவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. மச்சான் வராடா. எவ்வளோ நாள் தானே பார்த்துட்டே இருப்பேன். தைரியம் தான் போய் சொல்றா. யாருக்கு தைரியம் இல்லை? எனக்கு தைரியம் இல்லையா? அப்போ போய் சொல்றா. போய் சொல்லிட்டேனா? சொல்றா. பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. மச்சி சாவி கூடுறா. எதுக்குடா? ப்ளீஸ் டா. டே இப்போ பாடுறா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீயும் பார்க்குற, நானும் பார்க்குறேன். எவ்வளோ நாள் தான் பார்த்துட்டே இருப்போம்? எனக்கு ஓகே. உனக்கு ஓகேவா? ஹேய் சொல்லிட்டு போ. ஹேய். அவ பதில் சொல்லாம போயிட்டா. இவனும் விடல. தினமும் என் பைக்கை கேட்டு வாங்கிட்டு போவான். வீட்டு முன்னாடி போய் நின்றுடும். அசோக், எனக்கு இப்போ போகணும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே ரோஷினி, பை. ஹலோ. கிளம்பிட்டேன். ஹே சொல்லு. இவன் ப்ரப்போஸ் பண்ணானே, அவ ஓகே சொல்லிட்டாளா? அவன் ஓகே சொன்னாலும் இல்லையான்னு எங்க சொல்லவே இல்லை. ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்க முன்னாடி வந்து நின்னான். இதாண்டா ஆளு சூர்யான்னு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பாரு, டேய் யாரையும் கூட்டிட்டு வரான்டா.
ஜாலியாக சுற்றினாங்க. பிரியனை பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். அவன் முகத்தில் ஒரு லவ் ஃபீல் எப்பயுமே இருக்கும். நம்ம ஊரில் பீச் இல்லாதனால அவங்க கோயில் சர்ச்சுன்னு அடிக்கடி போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. அவங்களால அடிக்கடி மீட் பண்ணவே முடியல. அவங்க ஃபோனில் மட்டும்தான் பேசிக்குவாங்க. இன்னைக்கு பார்க்கலாமா? இப்போ முடியாதுடா, வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இனிமேல் நம்ம பார்க்கவே மாட்டோமா? நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். டியூஸ்டே ஈவினிங்லாம் வந்துடுவேன். வெனஸ்டே நம்ம ஸ்கூலில் மீட் சரி, பண்ணலாம். உனக்காக நான் வெயிட் பண்ணிருப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. வெட்னஸ்டே வரேன்னு சொன்ன சூர்யா வரவே இல்லை. பிரியன் அவன் வீட்டுக்கும் போய் பார்த்தான். வீடும் பூட்டி இருந்தது. அப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணான். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், டே நாளைக்கு ரிசல்ட்டா, கண்டிப்பாக அவள் ஸ்கூலுக்கு வருவான்னு. அடுத்த நாள் எங்கள் ஸ்கூலுக்கு கூட போகாமல் எங்கள் ரிசல்ட்டை கூட பார்க்காம அவள் ஸ்கூலுக்கு முன்னாடி போய் நின்னோம். அப்போவும் அவள் வரல. அவள் ஃப்ரெண்டு உமா தான் வந்தா. ஹேய் சூர்யா எங்க? உனக்கு தெரியாதா? உனக்கு கால் பண்ணோன்னு ட்ரை பண்ணேன், ஆனால் உன் நம்பர் எனக்கு கிடைக்கவே இல்லை. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற? இப்போ எப்படி இருக்கா? அது அவங்க ஸ்பாட் டெத். பிரியன், பிரியன் ரிசல்ட் என்னாச்சு? பிரியன் ரிசல்ட் என்னாச்சு? ஒன்றும் ஆகலாமா, கொஞ்சம் தனியாக வர்றியா? ஏண்டி இப்படி பண்ண? இதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சேன். உன்னை வச்சு நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? என்னை தனியாக தவிக்கிட்டு போயிட்டேன். ஐயோ, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி. நீ போயிட்டா ஒரு 4 நாளையோ இல்லை 5 நாளையோ வேறு யாரையாவது பார்த்துட்டு போயிடுவேன்னு நினச்சியா? நீ இல்லாத அந்த உலகத்தில் வேறு எதையுமே பார்க்க பிடிக்கல. உன்னை ரசித்த அந்த கண்ணால் வேறு எதையுமே ரசிக்க பிடிக்கல. ரசிக்கவும் மாட்டேன். உன் கண்ணு தான் என்னை மயக்குச்சு.
கடைசி வரைக்கும் இந்த கண்ணு என்னை மட்டும்தான் பார்த்துட்ருக்கணும். அம்மா! பிரியன், என்ன சத்தம்? என்ன ஆச்சு? டேய், கதவு திறடா. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கற? அசோக், கொஞ்சம் சீக்கிரம் வா. பிரியன் ரூம்குள்ள போய் கதவு சாத்திட்டான். 4 மணி நேரம் ஆச்சு. திடீர்னு கத்துற சத்தம் வேற இப்ப கேட்டுட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சீக்கிரம் வா அசோக்கு. என்ன செய்யற இவ்வளோ நேரம்? கதவு தரடா. ஆண்டி என்னாச்சு? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவன் டிவைடரில் கண்ணை குத்திக்கிட்டனால ஸ்கார் ரொம்ப டீப்பாக போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. 2 வருஷத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்களும் எவ்வளவோ தடவை ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்லி கேட்டோம். ஆனால் அவன் ஒத்துக்கவே மாட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியும் லவ் பண்ண முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. அவன் லவ் கிடைக்க சூர்யா கொடுத்து வைக்கல. முடிஞ்சு போனது தானே. ஃபர்ஸ்ட் லவ் சில பேருக்கு தான் பலிக்கும், ஆனால் பல பேருக்கு வலிக்கும். ஆஃப்டர் ஆல் லைஃப் ஹாஸ் டு கோ ஆன்ல. சரி போலாமா? பிரியன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்டா எங்கடா போனேன்? ரோஷினி டவுட் கேட்டாடா. ரோஷினியா? சரி வா போகலாம். டே பிரியா, ஆ? ரோஷினி வரேன்னு சொன்னாடா. எதுக்குடா? ஏதோ டவுட் கேட்கணுமாமா. அதெல்லாம் வேணாம்டா. ஏன்டா? என்னடா இதெல்லாம் புதுசா? அதெல்லாம் வேணாம். சரி ஓகேடா, வர வேணான்னு சொல்லிடுறேன். டேய் அப்படியே இந்த ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்துட்டு போடா. யாரு? யாரு? ஏய் கத்தாத, நான் தான் ரோஷினி. என்னடா ஆச்சு? ஏன்டா கத்துற? இவன் இங்க என்னடா பண்றா? ஆமா, நீங்க என்ன பண்ற? போக சொல்றா. ஏன் நான் தான் இங்க வரக்கூடாது? போன்னு சொல்றேன்ல. ரோஷினி ஒரு நிமிஷம். சாரி ரோஷினி, இப்படிப்பட்டவன் இல்லை. இன்னைக்கே இப்படி பண்ணுறான்னு தெரியல. எனக்கு தெரியும் அசோக். நானும் அவன் ஆர்ஃபனேஜில் பார்த்துருக்கேன். குழந்தைங்க கிட்டலாம் அன்பாக இருப்பான். அவன் இப்படிப்பட்டவன் இல்லைன்னு தெரிஞ்சதுனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ரோஷினி. பை. பிரியன், நான் ரோஷினி. எனக்கு உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நேற்றுக்கு உன் ரூமுக்கு வந்தது, அப்படி பேசினது எல்லாம் தப்பு தான். ஐ ஆம் ரியலி சாரி. ஆக்சுவலாக நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் தான் உங்ககிட்ட ஹாஷாக பிஹேவ் பண்ணிட்டேன். பரவாயில்ல விடு, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏய் ஒரு நிமிஷம். பிரியன் இப்படிப்பட்டவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளோ ஜாலியாக இருப்பேன்னு அசோக் என்கிட்ட சொல்லியிருக்கான். உன் லவ்வுக்காக உன் கண்ணையே குத்திருக்க. அது உனக்கு தப்புன்னு தெரியலையா? வேற லவ் வரக்கூடாதது தானே கண்ணை குத்துன. லவ் மனசு சம்மந்தப்பட்டது. உனக்குன்னு ஒரு லவ் நிலைக்கிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணுக்காக கண்ணை எழுந்த நீ என்னை ஏற்றுப்பியான்னு தெரியல. இருந்தாலும் ஏற்றுக்க முயற்சி பண்ணு ப்ளீஸ். சூர்யா உன்னை பார்த்துக்கிட்ட அளவுக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. உன் பாஸ் தெரியறதுக்கு முன்னாடியே நீ தான் என் ஃப்யூச்சர்னு டிசைட் பண்ணிட்ட. ஸோ நடந்ததெல்லாம் மறந்துடு. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி. லைஃபோட கலர்ஸை என் கண் வழியாக காட்டணும்னு ஆசைப்படுறேன். யோசிச்சு பாரு. நான் வரேன்.
கார்த்தி, சொல்லு ரோஷினி. பிரியன் இன்னைக்கு வரலையா? உனக்கு தெரியாதா, அவனுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் ஆச்சு.